சார் ஒரு நிமிஷம் விஷுவல்ஸ் பின்னாடி. ஓகே, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். யோகராஜா. நான் சூதுகமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பித்தேன். இப்போ சூதுகம் 2ல் கதாசிரியாக இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவிகுமார் சாருக்கு நன்றி. இப்போ நண்பர் அர்ஜுன் டைரக்டர் அவருக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாரோட உழைப்பையும் மொத்தமாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். எனக்கு வாய்ப்பளித்த சிவி சாருக்கும், தங்கம் சாருக்கும், ராகேஷ் மேனேஜர் அவருக்கும், அர்ஜுன் சார் எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவி சார், அதுக்கப்புறம் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டைரக்டர் அர்ஜுனோட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்துட்டு தியேட்டருக்கு December 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ். நன்றி. வணக்கம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா சந்திக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த படத்தை வந்து மக்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இவங்க எல்லாத்துக்கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த தங்கராஜ் சார், சிவகுமார் சார், தேங்க்யூ சார். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் நல்லா மக்கள் சொல்லிடலாங்க. சூதுபூர்வம் நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு ஒரு வில்லனா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம். இந்த நேரத்தில் நலன் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நலன் குமாரசாமி, விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க சூதுகம். அவரோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் 2. ஆனால் அதுலேருந்து வேற ஜானர். இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்கராஜ் சாரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம். நிறைய இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே காமெடி தான், வேறு எதுக்குமே வேலையே இல்லை. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ சூதுகம் எடுத்துட்டு அவருடைய பார்ட் 2 எடுத்திருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்கள், நடிகர்களை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. எப்படி சொல்லணும்னா, ஒரு 90 காலகட்டங்களில் ஒரு ஆவுத்தர் பிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ, அதே மாதிரி 2000s பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குநர்கள் நிறைய பேரை வந்து புது புது கண்டென்ட்டோட டைரக்டர் ஆகினது வந்து குமார் சார் தான். ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டாக படித்தாலுமே புரியாது, கதையை சொன்னாலுமே புரியாது, ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு. நீங்கள் பீஸாலாம் சொன்னால் புரியாது. சூதுகுரும்லாம் அதே மாதிரி பாட்டுலாம் சொன்னால் புரியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட்செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி இன்னமும் நிறைய அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஒரு பரபரப்பாக இயக்கி, அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து அவருக்கு இந்த மேடை கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்னும் பல மேடைகள் அவர் சந்திக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஆனால் வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதாரணம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ ஒரு காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டரோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல, எது தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாணம் இருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுவும் அடுத்த ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 years ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய படம் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அதை வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலிமா அவருடைய வெற்றியின் மூலிமா அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வரல, அதை சொன்ன பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார், பாஸ்கர் அண்ணன், சந்திரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பார்க்கறவே ரொம்ப ஒரு அருமையான படம். December 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூரியன் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 2011 நான் தயாரிப்பாளர், சக தயாரிப்பாளர் ஸ்ரீகுமார் சாரும் நானும் ஒரே சமயத்தில் திரைப்படத்துறைக்கு வந்தோம். அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டப்ப நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் தேட்டரில் தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலிருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 இருந்து சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்த நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்ப படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போ சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும்போது, சரி சிவி நம்ம படம் பண்ணோம், சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும், கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியா நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் அந்த சிவி மேல. சிவி வந்து இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமா அது நினைக்கிறேன். சினிமா ஒரு படம் எடுத்து தயாரிச்சு அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் வந்து ஒரு சாதாரண மனிதனா மதுரையில இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து 26 படத்தை வந்து வெற்றியோட ரிலீஸ் பண்ணிருக்காரு. நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவாரு, சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த படம் கஷ்டமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவோன்ற நம்பிக்கையோட இந்த சூதுகோட்டுக்குள்ள என்ட்ரி ஆன அந்த என்ட்ரி வந்து வீண் போகல. இந்த என்ட்ரியில இருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா உதவியிலும் ஸ்ரீகுமார் முன்னின்று பண்ணிட்டு இருக்காரு.
இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மை வேண்டி வைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சுதுகம் படத்துக்கு அப்புறம் நான் சுதுகம் நடிக்கும் போது 3வது படம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழ்ல. ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவி குமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ், இந்த புதுசா வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸா தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், நண்பர்கள், நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா, ஓல்ட் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்க சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதுல ரொம்ப கம்ப்ளீட் ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்தனாலே கலகலப்பா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப அவர் இங்க வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ நம்ம மெயினா வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்க அதிகமா அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்க எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கன்னாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு. பார்த்தா அர்ஜுன் பத்தி நீங்க நல்லா விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாத் லாப்க்கு அடிக்கடி வரணும். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறம் நான் டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூதுகம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ண கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது, எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி. ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து ஆடா சாப்பிடலாம் அப்படின்னாப்பில் டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்பில். என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டோம். அதனால இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களெல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை MS பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். என்னன்னா தேவிமணி எல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு, இளமையா இருந்துகிட்டே இருக்காரு. இப்பதான் கொஞ்ச நாளா வந்து டையடிக்கிறத அவர் விட்டுட்டாரு. இப்பதான் லேசா வயது தெரியுது. ஆனா கூட இப்ப எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல, அங்கேயும் தேவமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் திரைநிதி செல்வம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பள்ளி இருக்காரு. எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமைந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் SJ அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லி அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை MS பாஸ்கர் 45 வருஷமா எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நான் நடிக்கிற போது டப்பிங்ல வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்துல வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. என்னன்னா இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கர்ணா கூட நடிச்சா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து ராமாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு 45 வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் இந்த மேடையிலே நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்தில் இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், அரசு துறையில் இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். நாங்க அவர் வந்து ஜூனியர், சீனியர், புது நடிகர் அப்படின்லாம் பார்க்கல. அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸும் இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அவர்கள் அருமையா வந்திருக்கு.
நான் வந்து இந்த முழு படங்களை வந்து பார்க்கல, டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்ப எஸ்ஜேல வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டைரக்டர்ல கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியான தெரியாது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாம எடுக்கிற, எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில வந்து அற்புதமான ஒரு இயக்குநராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவாவோட இந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்காது. அந்த படத்துலயே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிஞ்ச சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்ப நான் பெற்றிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற அவர் கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள். இந்த படம் வந்து இந்த சூதுவம் 2 படம் அப்படின்றது வந்து சூதுவம் படம் எடுக்கும் போதுலேருந்து இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுவம் படம் ஆரம்பிச்சு நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த படமாக இருந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி, அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கு. நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன், இல்லை சார் இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுவம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதில் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்திருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்றா. அது அப்ப நானும் திருப்பி நான் இதை வந்து நான் முதலே பேசிட்டு இருக்கும்போது நல்ல நேரத்தில் சொன்னாரு, நான் சார் இந்த படத்துக்கு அப்படித்தான் பேசுவாங்க, ஆனா அந்த படத்தை வந்து ஒரு படமா நான் வந்து கன்சீவ் பண்ணல, இது வந்து ஒரு 3 படமா தான் அதை நான் கன்சீவ் பண்ணிருக்கேன், ஒரு ட்ரையாலஜியா தான் அதை கன்சீவ் பண்ணிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும், 3வது படமா சூதுவம் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அது 3 படம் முடிக்கும் போது தான் இந்த முடியுமே அது வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ சூதுவம் முடிச்சு நானும் சூதுவம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சிருக்கோம், காதல் கடந்து போவோம், அதை எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகே. ஏன்னா நான் காதல் கடந்து போகும் நாங்கள் அப்போ ஆரம்பிக்கும் போது அது சூதுவம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது, ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுவம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பிச்சது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலை, அதனால எல்லாம் நம்ம காதல் கடந்து போய் எடுத்துடலாம், பின்னாடிக்கு நம்ம அந்த சூதுவம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதல் கடந்து போய் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுவம் 2ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து ஒரு லைன்ல சொல்லிடுறேன், நீங்க நம்ம டீம் ஒன்றை போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த சூதுவம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன்குமார் இந்த படம்
சூதுகம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன் குமாரசாமி என்கிட்ட சொன்னாரு. அப்ப அதுக்கு யாரு நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுப்பேட்டை படத்துல தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டண்டா அவர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி, நான் ஒரு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் டிராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க. அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ணிருந்தோம். 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பிச்சோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சூதுகம்ன்றது வந்து ஒரு இப்ப தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்ப அதுல இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸா 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசுல கிரிக்கெட் ஆனாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுகம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்ல ஒரு பிரான்சைசி மூவி மாதிரி வேற கதை வேற ஹீரோ அப்படின்றதுலாம் இல்ல. இதுலயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியா தான் இருக்கு, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியா தான் இருக்கு. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னன்னா, இது வந்து 2013 நம்ம சூதுகம் எடுத்தோம் சார். இந்த சூதுகம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பிச்சு சூதுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றதுதான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்துல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடிச்ச பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாவே இந்த படத்துலயும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எழுதி முடிச்சு இது கதை எழுதும்போது நலன் இந்த படத்தை சூதுகம் 2 எழுதுறேன், நீங்க லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். நீங்க சூதுகம் 2 எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா சூதுகம் 3 சூதுகம் தர்மம் வெல்லும் அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பா அந்த 3வது படத்தை நான் எடுத்துறேன். நலன் இந்த படம் எய்தர் பாசிட்டிவா போனாலும் சரி நெகட்டிவா போனாலும் சரி ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. நான் தமிழ் சினிமால தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியா ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சு அப்படியே விட்டு போயிறாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியும்ன்றது வரைக்கும் நலன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுவேன், இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் அந்த படத்தோட சூதுகம் தர்மம் வெல்லும் எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூதுகம் 1 ஆரம்பிக்கும் போது அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யாரு ஹீரோ, அப்படி உங்களுக்கு யாரு இதுல வந்து ஒரு ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மாதிரி, ஏன்னா அந்த படத்துல வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றது. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொலு சபா நடிக்கிறதுல மனோகரன் சார் ஒருத்தவர் இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு வரலையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுகமுக்கே. அப்ப வந்து எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்ம படம் எடுக்கணும் அவரை ஹீரோவா வச்சுதான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்ல சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன் சார் அவரு ரொம்ப இதா இருப்பாரு, நம்ம வேணா வேற ஏதாவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசன் சார்ட் எல்லாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்துல. நான் என்னோட லீஸ்ட் சான்ஸா வந்து வேணா யூஇசன் சார் வேணா நீங்க இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, இது ரொம்ப அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து அந்த டைம்ல சொன்னேன். அப்போ இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மூலமாவும் என் மூலமாவும் நலனை இன்ஃபுளுன்ஸ் பண்றோம். நாங்க வந்துட்டு நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன், இவர் வந்தாலும் படம் வேற மாதிரி ஆயிடும், அதனால எனக்கு வேணாம்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அந்த படத்துக்குள்ள விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேற மாதிரி டெவலப் பண்ணி வேற மாதிரியான ஒரு ஹிட்டா அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிருச்சு. ஸோ அந்த படத்துல எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டா பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுகம்ல தாஸ் மாதிரி சூதுகம் 2ல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடிச்ச உடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணக்கூடிய இந்த படத்துல வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர இதெல்லாம் இல்லாம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அது டிசைன் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுகோமை பொறுத்த வரைக்கும் நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுகோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவர் சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுகோமை யார் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாம சூதுகோமை எதுவுமே எடுக்க முடியாதுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது சொல்ல கர்நாடகா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்க முடிச்ச உடனே நீங்க தான் பண்ணுவாங்க, வேற ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேற ஆலோசிச்சு பண்ண முடியாதுன்னு. ஸோ
ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் யூனோ 2017 அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள், பயங்கரமான பிரச்சனை எல்லாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பரா எழுதிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்றதுல நான் போய் தங்கர சார்ட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சார்னு. அவர் என் மேல இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவா என்னை பத்தி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காம இந்த படத்தை முடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் பல 5-6 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபாய் பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல வந்து இசையமைப்பாளரை வந்து 2 பேர் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டன்ல படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு, ஏதோ பெரிய ஸ்கூல்ல, ட்ரினிட்டி ஸ்கூல்ல, மியூசிக் ஸ்கூல்ல ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்துல வந்து கவின், இந்த பையன் வந்து கவி இந்த நக்காய்ட்ஸ் சேனல்ல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க 3 பேரும் பண்ணிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்துல நம்புறேன். அதே மாதிரி இந்த படத்துல மிர்ச்சி சிவா அண்ட் இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பத்தி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்றதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். அவரும் சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பிச்சோம், இடையில கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 தான் ஸ்கிரிப்டா முடிச்சாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியா படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவா வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல ஓடும், இந்த படத்தை பத்தி நம்ம தைரியமா பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம். இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இறைவன் அருள்ல இந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ். இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லயுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஊடகத்துறையில இருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலயும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியா பாசிட்டிவா எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு உங்க அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. அதுல எனக்கு இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி MS பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த அடுத்து நாங்க இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 2012 வந்து நாங்க சூதுகம் ஷூட் பண்ணோம், 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்றோம். ஆனா ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் ஒரு சரி 14 வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ண அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அந்த 2013-12 ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்றாங்க. நான் அர்ஜுன்ட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு இன்னைக்கு வர புது பசங்களுக்கு இருக்க வித்தியாசம். அவங்க முதல் சீன்ல நடிச்சது அடுத்த சீன்ல மறந்துட்டாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரிப்ளிகா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்வாசன் மற்றபடி கார்த்திக் என்னோட கேமரா டிஓபி, ஏன்னா என்னோட ப்ரொடக்ஷன்ல ஒரு 4வது படம் அவர் பண்றாரு. அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோட ப்ரொடக்ஷன்ல 3வது படம் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிகமிக்க நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமா டிராவல் பண்றாரு. அவரோட 3 படங்களையும் அவர் பண்ணாரு. நான் சூதம் எழுத வாங்கன்றதுக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தாரு. அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்காரு, மேபி என் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணுவார் நம்புறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துல வந்து ஹரிசா ஜஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணிருக்காங்க. அந்த ஜஸ்டின் எம்ஜிஆர் சார் படத்துல அடிச்ச ஒரு ஜஸ்டின் அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்ல இருக்காங்க, அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு மிக ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்க அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அவரை நான் விட மாட்டேன், இவர் என்ன விட மாட்டாரான்னு தெரியல. இத்தனை 12 வருஷமா அவர்கிட்ட பழகியும் எப்படி அந்த 10 செகண்ட் கேப்ல சட்டையை மாத்திரன்ற ரகசியம் மட்டும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதை எப்படியா கண்டுபிடிச்சு நாங்களும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. பார்த்துக்கலாம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், காடியில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சொன்னாங்க மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துலாம் பார்த்தா ஒரு கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும்
கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேற என்ன நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயம் மட்டும் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பத்தி தான். ஸோ அதுல சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பா நாங்கள் பார்க்கறது என்னன்னா அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போது பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சூதும் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிறதுக்கு கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம் தாண்டி போகிறதுக்கே பயமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பா இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கே அப்புறம் இன்டர்நெட் நம்ம அதில் ரவி சாரோட அவரோட ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட டிராவல் வந்து ராட்சசன் ஸ்கிரீன் பிளே பண்ணேன். அப்புறம் யங்மன் சங்கன்னு ஒரு படம் பிரபுதேவ மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க்காண்டினி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபர்ஸ்ட் கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யார் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தை பற்றி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போன என்ன ஆகணும்னு உனக்கு தெரியுமா, ஏன் குரு டெய்லி வந்து ஸோ எல்லாருமே வந்து 20% பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயும் ஒரு டயலாக் வரும், அது வந்து பிரச்சனையில இருக்க அந்த வாய்ப்புல இருக்க பிரச்சனையை பார்க்காத அந்த பிரச்சனையில இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்துன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அது அது அதை நம்மளுக்கு ஒரு ஒரு விளக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டா வருவான் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவரு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர் சி சார் படத்துல கடிவர் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எங்க அந்த டைரக்ஷன் டீம் அது எந்த ஒரு பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் ஓரளவு நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமாவில் என்ன சொன்னா இப்போ ஒரு டேரக்டர் ஆகிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவங்களை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிக்க வச்சு அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது சொல்லிடுறேன்ல. இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்ப இந்த ரிலீஸ் கருத்து வரும்போது இந்த படம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான ஒரு மாயோட சுத்தம் இல்ல, இதுதான் பிராக்டிக்கலு, இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்க அவரோட ஸ்கூல்ல அவரோட லிஸ்ட் அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில போய் ஒரு பெருசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்ப நான் இப்பதான் வெளில போறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். நீ லைஃப்ல எந்த சிம்பிளா வடிவல் சார் சொல்லுவார்ல, நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற தும்பு வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமா நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சார் நிறைய இப்ப நான் வந்து சூதுவம்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அந்த மாதிரி நான் எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியல. அப்பதான் வந்து நான் அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தை சொல்லதான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்ல சார் எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு சாரோட. வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்ல இருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்துல அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் MS பாஸ்கர் சார் சொல்லிட்டாரு,
அவரு சார் பாஸ்கர் சார் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க, சைட்ல நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு டைலாக் பேசுறது கூட சாரை சொல்லி கொடுத்துருவாரு. நீ இதை சொன்னாதான் அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடலேஷன்ல பேசினாதான் நான் அப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சாரை சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அவர் ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணன் அவர் என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்துல சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாடம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாம இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேண்டாரு இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்ல பண்ணாரு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்ட்டி இருந்தது. அந்த அருள் பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது, நீங்க சூரியன் ஒரு சீன் பார்த்துருக்கீங்க, இந்த கழுத்து பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணாரு ஒரு எனக்கு சிங்கிள் டேக்ல அந்த அப்போ அருள் பிரகாசம் அடுத்த செகண்டாவே பண்ணாரு. அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னன்னா நலன் சார் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டர், நாடகம் கேரக்டர், அருள் பிரகாசம் கேரக்டர் நலன் சாரை கிரியேட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், எனக்கு நான் வந்து இப்போ ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவங்களோட நடிச்சவங்க ராகரவி சார், வாகை சார், இவங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையா கேட்டுப்பாரு. அடுத்து அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார் ஒரு தான் இருக்கும். அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பரா பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சார் பத்தி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பத்தி சொல்றதுக்கு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்ல என்ன வேணும் அப்படின்றது வந்து இப்போ வீட்டுல அப்பா ஒண்ணு வரலன்னா நம்ம லைட்டா அம்மாட்ட கேட்டு காசை பிடிக்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவி சார் எல்லாம் நேரமா பார்த்து அவர்கிட்ட பேசி, சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து நீங்க சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படிதான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவாரு. அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் இந்த படத்துல என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு 50 அடி குதிக்கணும் ப்ரோ, சரி குதிக்கலாம் ப்ரோ அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவரு சப்போர்ட்டா இந்த படம் ஃபுல்லா எனக்கு இருந்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர், இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டரா ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும் நான் ஆக்சுவலாக அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் இருந்தது. ஒரு இன்னும் ஒரு 15 நாள் வந்து ஒய்ஃப் அண்ட் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவாரு. சூப்பராக பண்ணுவாரு. நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும். நிறைய திட்டுக்கு ஆகனாலும் ஒர்க்கு சூப்பராக பண்றதுனால அவர் கூட நான் வந்து அந்த நைட்டா இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனா இப்ப அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க அடுத்து ஒர்க் பண்றவங்க அவர் கண்டிப்பா பகல்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு இப்ப நவன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமா திரைக்கதை பண்றதுக்கு எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்துல வேறையா இருந்தது எனக்கு. ஸோ அப்ப நான் என்னன்னா நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யாராரு இந்த கதையில அப்படின்னும் போது அப்ப அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின்னு இவங்க 3 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைம்ல அவர் எப்படி திங்க்ல இருந்தாரு, இன்னும் நல்லா பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா அதை கிரியேட் பண்ண அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டீம்ஸ் இதுல அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தல. ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்படுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஓவராலா வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்ல தான் இன்னைக்கு இங்க இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்க தியேட்டர்ல பாருங்க. சூதுவம் ஒண்ணு வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவம் சொல்லும் போது இன்னொரு விஷயம், ஸோ அந்த படம் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க. அது ஃபிக்ஸா ஏமாத்தி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுத்தி கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படிதான் வந்தா தம்பி வேணும்னு கேட்டா நடுக்க போனேன், அந்த டைம்ல தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ வந்தவெல்லாம் அது பாரு அவன் எவ்வளவு திறமசாலியா இருப்பான், இந்த பையனை ஏமாத்தி நாங்க எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போன நண்பர்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மள சொல்லாம எல்லாம் அவனோட திறமையை பேசிட்டு இருக்காங்க. சரி பகல்ல நடமாட முடியல, காலை விடியகால 4 மணிக்கு போனோம்னா அங்க கோலம் போடுற பொம்பளைங்க கூட்டுற பொம்பளை இந்த பேர் தான் ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு பேர் இந்த இவ பிறப்பை நம்ம ஏமாத்திட்டாங்க பாருங்க. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த தேட்டர் அந்த படத்தை பார்க்கும்போது அதை தவறு செய்யறவங்க செஞ்சுறாங்க. அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில ஒரு வில்லத்தனமா இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாஸ் பார்க்க மறந்துட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த எனக்கு அந்த ஒரு 13 வருஷத்துல ஒரு வளர்ச்சி அந்த ஒரு மாற்றமா இருக்கு. இப்ப நீங்க இந்த தேட்டர்ல பார்க்கும்போது இந்த படத்துல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த சூதுகம் ஒண்ணு உங்களை என்ன பண்ணுச்சோ, உங்க தேட்டர்ல உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ டெஃபினட்டா இந்த படமும் கொடுக்கும் நாங்க நம்புறோம். நம்பி ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸ்ல சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு ப்ரீக்வலா ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரல் ஸ்டோரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம், நான் அதுக்குள்ள வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்றது, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரா வரேன். ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்றாரு. இதுல எவ்வளவு டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளவு ஆர்டிஸ்ட். பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்தேன், நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு. அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் the love that you show for cinema. ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனா டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்ட் தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும். நிச்சயமா தர்மம் வெல்லும். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போறது வந்து எதை நோக்கி, நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, அவர் வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்றேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ. நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்துல. அவர் இன்டர்வியூ காலேஜ் இருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் போயெல்லாம் மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல், அவரோட லைஃபை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. ஏய், அவர் கூட நடிக்கிறேன், ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவாரு, இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூட நாங்க ஷூட்டிங்ல பேசுறதுதான் ஒருத்தர்களாகன்னு ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க, 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல.
ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசர் ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்களாம். 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அந்த இப்படி இருக்கா நினைச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே என் பையை பத்தி எல்லாம் பேசுறீங்க. பையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மலாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்க 3 பேர் நாங்க கலகலப்புல ஒன்னா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்குன்னு சொன்னாரு. சோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க வந்தது இன்னும் நீங்க நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அந்த டீம் பாத்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய டைம் எடுத்து பண்ணோம். ஆனா ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்க சொன்னா சூதுகம் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டா இருக்கும். அதுல வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். அதுல சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். இதான் ரொம்ப டேமேஜா எதனா சீன் இருந்தா பாத்துங்க, முடிஞ்சிருச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்தாஸ் சார் இந்த படத்துல ஒண்ணு பண்ணிருக்காரு, டாக்டர் கேரக்டர், எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவர் சீரியஸா தான் பார்த்திருப்போம். அவர் சொன்னா ஹியூமர், ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா வித் காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல. அடுத்தது வந்து இது 3 வருஷமா எழுதினாங்க அந்த படத்துல கதை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துல 2.5 வருஷம் கோவிட், அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அந்த படத்துல இருக்கிறா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு. இருக்கு, நான் கண்டிப்பா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பாரு. எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனா அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாம இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்க பேசுறது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இதுதான் மேட்டர் அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனா அர்ஜுன் வந்து அந்த 15,000 தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னாரு. ஸோ கங்க்ராட் சார். இது கேட்டாங்க 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து டைரக்டர் மேலே எவ்வளவு லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாம நீங்க வந்து அந்த 15,000 அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையான உங்க எல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அந்த உள்ள வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவா காலில இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இதெல்லாம் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷரா இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம், என்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம், இப்படிதான் பேசிதான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் மீட்லயே வந்து நீங்க உங்க சப்போர்ட் வேணும். நீங்க பாருங்க, உங்க படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க, அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதா நாங்க வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க.
சூதுகோவம் 2 இட்ஸ் ஃபன் ஃபிலிம். நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ. இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்துக்கு வந்திருக்கீங்கல்ல. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கட்டந்து வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டுருக்கவே மாட்டோம். லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறோம். இதுக்கு இவ்வளவு கத்துறான்னு பார்த்தா ஒரு டீசர் 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை. இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்களும் கொடுத்துருப்பாரு. தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானு. அந்த உண்மையிலேயே நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 மினிட்ஸ்ல 10 சட்டை எப்படி மாத்துறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம். நிச்சயமா பண்ணுவாரு. தேங்க்யூ சோ மச். இல்ல திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில வரும். இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு. அதுக்காக தான் சொன்னது. போட்டோ தான் எடுத்துங்க. இது அடிக்கப்படுற மாதிரி நீங்க நல்ல எனக்கு தெரியும். அது உங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசரும் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்ல. இப்பெல்லாம் ஹீரோக்கு கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொழில் போன 15 பவுன் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒரு வேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? சொல்றேன். அது நான் பண்ண வெளியே சொல்லுவேன். நீங்க வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? அதனால நம்ம பண்றது வெளியே தெரியாம தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்ப இங்க ஒரு 15 ஹவர் இங்க ஒரு 15 ஹவர் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தா அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றது. சார் கொஸ்டின் சார் சார் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை பத்தி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. ஆனா எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க ஏதாவது தாஜா பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்ல சார், நீங்க வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம எர்த் கேலக்சி அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரோல்ல ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட். இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இல்ல இல்ல சார், அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களால மகர் பார்த்தது நானே பார்த்துருக்கிறேன். என்ன கூட சொல்லுவாங்க கல்லிங்கர் அந்த மாதிரி இது இப்ப சார் மாதிரி தான் ஆயிட்டான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்ப இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல உடல் மட்டும் இல்ல, பல படங்கள் இல்ல, அவ்வளவு பிரமாதமா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டர் அவர் தான். ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சுதான் அந்த கேரக்டரை வச்சுதான் நாங்கள் இந்த ஃபுல் கதையும் நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் சார். சார் வாங்க சார். சார் ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும். அவசர வேலை காரணமாக திரு MS பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அக்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க எதுவும் ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருக்கீங்களே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார் அதான் சார், இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்து டோட்டலா ஒரு வேற ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்துடும் சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும். இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிரா இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர்களோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் விவாதிச்சு ஒரு இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது இந்த சீன் சூதுவம் கிடையாது, இந்த சீன் சூதுவம் கிடையாது.
ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்து ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஹைப் கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க, அப்புறமா வாயை பிறந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு சரி பேர் நிறைய பேர் சொல்றாங்க. உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். என்ன சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி மகிழ்ச்சியின் திருப்பி, முன்னாடி நம்ம திருப்பி சொல்ல முடியாது. சார் வாங்க சார். நீங்க ஆக்சுவலாவே அரசியல்வாதி, நீங்க நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனா புதுசா பாத்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்கள்ல. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு? அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டாங்க சினிமாவிலும் சரி. ஆமா ஆமா, நான் வந்து என்னுடைய எய்மையெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துல இருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தினம் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா அனுபவத்தில் கிடைச்சிருக்கிறார். நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அது நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன். அதனால வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடிச்சவன் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன் சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்களா, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ வந்து சமூகம்னு ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலையும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படிதான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமா நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால இதில் நடிச்சிட்டு இருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். திருக்குமன் சார், இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடல? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் அவரை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்த்தாங்க. இது வரைக்கும் இது ஆகல. அப்படி இருக்கும்போது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். இது வந்து ப்ளஸ் பேக்ராப், அதனால இதெல்லாம் வந்து அவர் ஒரு சில பிசினஸ் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா எடுப்பீங்க, கண்டிப்பா பார்த்து எடுக்கிறாங்க. இல்லை 100% இல்லை. ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து விஜய் ஸ்ரீனிவாசன் கேங்கு அப்படி இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க. இதோட ஆளோட பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பாருன்னு நான் நம்புறேன்னு அவர்கிட்ட பேசணும். கண்ணாரன் தான், அவர் இல்லாமல் சோதனம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க.
ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு பொருட்செலவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு போடுறதுனால நீங்கள் 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்றதோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷனில் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் டூன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு நல்ல படமாக வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அது ஒன்றும் தப்பு இல்லைன்றதான் என்னோட பாலிசியாக இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சூரியன் டூ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க. ஏன் அவருக்கு போடல? அதை விட கம்ஃபர்ட்டா வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டீங்களா, இல்ல அவர் காமெடி நியூஸ்ல அச்சு தூக்கிடுவாரு விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்லை, சூரியன்ல காமெடி பண்ணிருப்பாரு. வந்து காமெடி பண்ணாரு வந்து அந்த கேரக்டரும் இல்லை. இப்ப வந்து அந்த சூரியன் வந்து விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூரியன் வந்து சூரியன்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூரியன் தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் நடிக்கல. His character is entirely அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு தான் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாக ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்க கொண்டாடி அந்த ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். மேகசின்ஸ் பண்ணுறது நாளுங்களோட இந்த மாதிரி 4 மாதத்துக்கு மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலாம் பேப்பர் படிக்கிறதுக்காக டீ கடைக்கு போகிறோம். அந்த டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எவாலுவேஷன் நான் பார்க்குறேன். எவாலுவேஷன் கிட்டத்தட்ட நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றது உண்மை யதார்த்தம். நீங்கள் கலா யதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதீங்க, ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் யாரும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலகட்டத்தில் நம்ம காணா போயிருந்தே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் மற்றவங்களுக்கு கூட இப்படிங்க இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்தோஷம் சார் உங்களுக்கு. சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிற வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவாகணும் சரி உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்ல கேரவன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வர மாட்டாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? அப்ப என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனா கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அர்த்த அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்கு, இந்த சீனில் உன் டைலாக் என்ன, என் டைலாக் இது, நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் அதுக்கு கேரக்டர் கொடுத்து இப்படின்னா இதெல்லாம் ஒரு அந்நியோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம் உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்நியோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கு. அன்னைக்கு நாங்களாம் ஒன்றா இருந்த
கேரக்டர் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. இப்போ சிவா இருக்காரு, சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல, சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்காத சிவா இருக்காருல்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்துல சரண் படத்துல பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்காங்க, படத்தை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனா வளர்ச்சி தான், வளர்ச்சி தான். சார் கண்ணாரன் சார், ஒரு கேள்வி. நீங்க இப்போ சின்ன திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனா அங்கிருந்து இங்க வந்தவங்க நிறைய இருப்பாங்க. நீங்க இங்கிருந்து அங்க போட்டு அவ்வளோ டைம் பண்ணிவிட்ட அதை எப்போதான் எங்களால் டிவியில பார்க்க முடியுது, வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது, இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், அது சூதுகோவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? நடவட டைட்டில் இது, நான் படிச்ச டைட்டில் கிடையாது, அவர் வச்ச டைட்டில். பேசிக்கலா சூரியன் வந்து ஒரு காமெடி படம், சூரியன் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். அது வந்துட்டு வேற என்ன, சூரியன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்ற ஒரு சட்டையர்களா சொன்னாங்க அவங்க. சூரியன் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாம மேக்கப்லாம் போடாம பட்டவர்த்தமா மூஞ்சி நடிச்ச மாதிரி சொன்ன படம் சூரியன். அதை வந்து ஃபன்னா காமெடியா டெலிவரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். அதான் அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இந்த சூரியன் நாடு நாட்டு மக்கள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இப்போ இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இவர் இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்க சினிமாவில் வந்து சுந்தர் சாருக்கு அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். என் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலம் தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டி இந்த சினிமா கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், கலை அவர் யோசிக்கிறது தான் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையா இருக்கு. அதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல, ரீச் ஆகல அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. சார் அவர் வந்து டைரக்டர் கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அவர் நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொன்னாலும் பார்க்கல, நேச்சுரல் சொல்றாரு, அவ்வளவுதான். அதை வேற எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்குன்னா அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கிறாரு. அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்க. அதே மாதிரி அவர் வந்து அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மா வந்து 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, கண்டிஷனா வளர்க்குறாங்க. கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணா, இந்த படமா அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா. அது மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார், நாகேஸ்வரன் சார், அது மாதிரி ஹரிதாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கி எடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்களாம் அவரா இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் டைரக்டர் தான் செய்யறோம். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரிச்சு ரசிச்சாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவார் நம்புறேன். சிவா சார், ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர் ஒரு டைலாக் வருது, பெண்கள் வந்து கற்பனையே வாழ்ந்தா நல்லது, கல்யாணம் பண்ணாதுன்னு. அது நீங்களா யோசிச்சீங்களா, இல்ல டைரக்டர் வச்சாரா, இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா? இல்ல அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது வரைக்கும் கைத்தட்டாங்க, விஜயபுரியா இங்க கைத்தட்டினீங்க. அப்புறம் அது எல்லார் லைஃப்லயும் சந்திரசேகர் சார், அது வந்து அர்ஜுன் சொன்னதுதான். சார், நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இப்போ
நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி சரி செய்யலாம்? அதுல கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தொடர்பு 10-15 வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி, நல்ல முயற்சி. அது வந்து சினிமா கலை உலக பெரிய புகழ் பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமா முடிச்சாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேற மாநிலங்களில் இவ்வளவு பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும், அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஈவென்ட் இருக்கு.